நீங்க நாட்டுல ஆய்வு செய்து பார்த்தா கல்வியால் தமிழகத்துல என்னென்ன சமூகம்னா முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறதுன்னு ஒரு ஆய்வு செய்து பார்த்தால் கொடைக்கானல் பகுதியில வாழக்கூடிய பழங்குடி மக்களை சொல்லலாம். அவர்களுடைய பழைய வரலாறை நீங்க புரட்டி பாருங்க. அவர்களுடைய பழைய வரலாறு, கல்வி அறிவு இல்லாத சமூகம் பழங்குடியினர், வறுமையில் வாழ்ந்த சமூகம், எல்லா நிலையிலும் பின்தங்கிய சமூகம். இதுதான் அவர்களுடைய பழைய வரலாறு. ஆனா இன்றைய வரலாறு என்ன தெரியுமா? இன்றைய வரலாறு வேலை வாய்ப்புள்ள ஒரு சமூகம் பழங்குடியினர். வேலை வாய்ப்புள்ள ஒரு சமூகம் பழங்குடியினர். பொருளாதாரத்தில் உயர்ந்த ஒரு சமூகம், பொருளாதாரத்தில் உயர்ந்த ஒரு சமூகம், சமூகம் அங்கீகரித்த முன்னேற்றம் பெற்ற ஒரு சமூகம் பழங்குடியினர் அப்படின்னு இன்றைய வரலாறு சொல்லுது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதுவெல்லாம் கல்வியால் பெற்ற சமூக முன்னேற்றம் என்பதை உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்து.